அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிற்குள் நுழைந்த விஜயின் முதலமைச்சர் கான்வாய் வாகனத்தில் இருந்து அவர் வெளியேறி இப்போது மேடைக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 பேர் கொண்ட அமைச்சர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதில் திரு மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட் ரமணன் அமைச்சராக பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சிடிஆர் நிர்மல்குமாரும் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகன் மற்றும் சீமானை தோற்கடித்த டாக்டர் டி.கே. பிரபு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் பிரபுவும் அங்கு அமைச்சராக பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல செல்வி கீர்த்தனா அவரும் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். 9 பேர் அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட் ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், டி.கே. பிரபு மற்றும் செல்வி கீர்த்தனா ஆகிய 9 பேரும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நுழைந்த ஜோசப் விஜய்க்கு அங்கு காவல்துறை அதிகாரிகள் அங்கு அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காவல்துறை டிஜிபி உள்ளிட்டோர் வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய் இப்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜயுடன் பதவியேற்க உள்ள 9 அமைச்சர்கள் பட்டியல் இப்போது அவருக்கு டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இப்போது பூங்கொத்து கொடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு அங்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் அங்கு விஜயை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக 9 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலில் பார்க்கிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜயுடன் பதவியேற்க உள்ள 9 அமைச்சர்களின் பட்டியல். முதலில் விஜயின் வலதுகரமாக திகழக்கூடிய புஷி ஆனந்த், விஜய் அரசியலுக்கு அழைத்து வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்ட புஷி ஆனந்த் முதலில் அமைச்சராக பொறுப்பேற்பார் என முதல் நபராக புஷி ஆனந்த் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக இந்த தேர்தல் வெற்றியின் சூத்திரதாரியாக கருதப்படும் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா அடுத்த அமைச்சராக பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததான் டாக்டர் அருண்ராஜ் வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்து அங்கு விருப்ப வழி பெற்ற அருண்ராஜ் அவர் அடுத்த அமைச்சராக பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கோபிச்செட்டிப்பாளையத்தில் வென்ற கே. செங்கோட்டையன் அவரும் அமைச்சராக பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை புரிந்துள்ள விஜய்க்கு அங்கு காவல்துறை அதிகாரிகளும் மற்றும் அந்த கட்சியின் நிர்வாகிகளும் அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கேஜி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அருண்ராஜ், கோபிச்செட்டிப்பாளையத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கே. செங்கோட்டையன், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட் ரமணன் மற்றும் திருப்பரங்குன்றத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகன், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் டி.கே. பிரபு மற்றும் சிவகாசி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். விஜய் சர்க்காரில் அமைச்சராக பதவியேற்கும் 9 பேர் கொண்ட மிக முக்கியமான பட்டியல் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை புரிந்துள்ள ஜோசப் விஜய் எனும் நான் என ஐ என்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார் விஜய். அதன் பின்னர் 9 அமைச்சர்கள் பதவியேற்பும் நடைபெறுகிறது. இதன் பின்னர் நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்காக கோட்டைக்கு செல்வார் விஜய் இன்றே என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்னும் சில நிமிடங்களில் அவருக்கு பதவி பிரமாணம் சரியாக 10 மணி அளவில் அந்த பதவி பிரமாணத்தை அவர் செய்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் இப்பொழுது அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றுள்ள அந்த நபர் அந்த 9 அமைச்சர்களின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களுடைய தொகுதிகளை இப்போது நாம் பார்க்கலாம். தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிட்ட புஷி ஆனந்த் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட ஆதவ் அர்ஜுனா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்ட செங்கோட்டையன், திருச்செங்கோட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் அருண்ராஜ் மற்றும் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வெங்கட் ரமணன் மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்ட சிடிஆர் நிர்மல்குமார், அவரை தொடர்ந்து எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் ஆகியோரும், காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் டி.கே. பிரபு மற்றும்
சிவகாசி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனா உள்ளிட்டோருக்கும் இங்கு முதல் கட்ட அந்த அமைச்சரவை பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல அமைச்சர்கள் அடுத்த இரண்டாவது கட்ட பட்டியலில் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதில்தான் காங்கிரஸ் கட்சியில் யார் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகும். முதலில் இப்போது அமைச்சராக பொறுப்பேற்பவர்கள் சென்னைக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய வகையில் சென்னை தியாகராய நகரில் போட்டியிட்ட புஷி ஆனந்த் மற்றும் வில்லிவாக்கத்தில் போட்டியிட்ட ஆதவ் அர்ஜுனா, எழும்பூரில் போட்டியிட்ட ராஜ்மோகன் ஆகிய மயிலாப்பூரில் போட்டியிட்ட 4 வெங்கட்ரமணன் என 4 பேருக்கு சென்னை பகுதியைச் சேர்ந்த 4 பேருக்கு 9 அமைச்சர்களில் 4 பேருக்கு சென்னையில் போட்டியிட்டவர்கள் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ரமணன் மற்றும் ராஜ்மோகன் ஆகிய 4 பேர் இந்த 9 பேரில் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தொகுதிகளில் போட்டியிட்டு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களை சேர்ந்த அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பு சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வி கீர்த்தனாவுக்கு தென் மாவட்டங்களின் சார்பாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிடிஆர் நிர்மல்குமார் அவருக்கும் தென் மாவட்டங்களின் சார்பாக அந்த பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு நிர்மல்குமாரும் அமைச்சரவை பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் டி கே பிரபு அவருக்கும் அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல மேற்கு மண்டலத்தில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட வருவாய்த்துறை அதிகாரியாக பணிபுரிந்து விரைவு ஓய்வு பெற்ற டாக்டர் அருண்ராஜ் அவருக்கும் அங்கு பிரதிநிதித்துவம், செங்கோட்டையனுக்கும் மேற்கு மண்டலத்தின் சார்பாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாவட்டங்களில் சென்னை மாவட்டத்தில் 4 அமைச்சர்கள், இதே போல தென் மாவட்டங்களான சிவகங்கை, மதுரை மற்றும் சிவகாசி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்தில் அங்கு ஒரு 24 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றிக் கழகம் கைப்பற்றி இருக்கிறது. அந்த பகுதி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் KA செங்கோட்டையன், அருண்ராஜ் ஆகியோருக்கு அங்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது டிஜிபி அவருக்கு பூங்கொத்து அளித்து வரவேற்ற காட்சியும் செங்கோட்டையன் அங்கு தாவேக தலைவர் விஜயுடன் அங்கு கலந்து அவர்களுடன் ஆலோசனை நடத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய்க்கு காவல்துறை அதிகாரிகள், டிஜிபி உள்ளிட்டோர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் அந்த நிகழ்வு இப்போது நடைபெற்று இது சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்காக விஜய் 1 மணி நேரம் முன்னதாகவே நேரு உள் விளையாட்டு அரங்கில் அவர் வந்திருக்கிறார். அவருடன் அவருக்கு டிஜிபி உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்த காட்சியையும் வாழ்த்து தெரிவித்த அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 மணி அளவில் முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். முதல் தேர்தலிலேயே அவர் முத்திரை பதித்து இந்த வெற்றியை ஈட்டியுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கிறார். அவரது அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய அந்த 9 பேர் கொண்ட பட்டியலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.